வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோவில் நீட் எக்ஸாம் 2026 கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்லேருந்து கேட்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம கெமிஸ்ட்ரி மேக்கர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இவன் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் 0.5 மோல் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல். 0.5 மோல் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 மோல் அப்படிங்கிறது அவகட்ரா நம்பர். அவகட்ரா நம்பருங்கிறது 6.022 × 10^23. அப்போ 0.5 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல்ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.5 இன்டு அவகட்ரா நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல் இருக்கும். ஓகே, அவகட்ரா நம்பருங்கிறது 6.022 × 10^23. அப்போ 1 ஆக்சிஜன் மாலிகுல்ல 2 ஆக்சிஜன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ நம்ம 0.5 × 2, அப்போ 0.5 × 2 எவ்வளோ அப்படின்னா 1 ஆயிரும். 0.5 × 2 ஆட்டம் இருக்கும் 1 மாலிகுல்ஸில். அடுத்தது மோல்ஸுங்கிறது அவகட்ரா நம்பர். இப்போ NA அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ 0.5 × 2ங்கிறது 1. அப்போ 1 அவகட்ரா நம்பர். அப்போ 1 அவகட்ரா நம்பரோட வேல்யூ எவ்வளோன்னா 6.022 × 10^23. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்கும் அப்படின்னா 6.022 × 10^23 நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மேக்ஸிமம் எலக்ட்ரான் இன் n = 3 செல். தேர்ட் செல்லில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னென்னா 2n². ஓகே, அப்போ என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n வெளி 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3² 9 வரும். 2 9s are 18. செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ் அக்ராஸ் எ பீரியட் டியூ டு. பீரியட் வைஸாக போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ லெஃப்ட் டு ரைட் போகும்போது சேம் சப்செல்லில் எலக்ட்ரான் ஆட் ஆகிறதுனால அதோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால. அப்போ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக அவுட்டர் செல்லில் கூட எலக்ட்ரானை ஈஸியாக புல் பண்ணும். ஸோ அட்டாமிக் சைஸ் குறையும். அட்டாமிக் சைஸ் குறையிறதுனால அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாண்ட் ஆர்டர் ஆஃப் நைட்ரஜன் மாலிகுல். நைட்ரஜன் மாலிகுலோட பாண்ட் ஆர்டர் கேட்டிருக்காங்க. இதை ஷார்ட்கட்டாக நம்ம எப்படி வைக்கலாம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் போட்டுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பாண்ட் ஆர்டர் 3 மேக்ஸிமம் இருக்கும். ஓகே, அடுத்தது பாண்ட் ஆர்டர் 2.5, அடுத்தது பாண்ட் ஆர்டர் 2, அடுத்தது பாண்ட் ஆர்டர் 1.5, அடுத்தது பாண்ட் ஆர்டர் 1, அடுத்தது பாண்ட் ஆர்டர் 0.5. ஓகே, இதே மாதிரி ஷார்ட்கட்டாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் போட்டுக்கிறோம். 14 எலக்ட்ரான் இருந்தால் பாண்ட் ஆர்டர் 3 இருக்கும். அதே மாதிரி 15 எலக்ட்ரான் இருந்தால் பாண்ட் ஆர்டர் 2.5. அதே மாதிரி 14ல் 1 மைனஸ் பண்ணோம்னா 13 எலக்ட்ரான். 13 எலக்ட்ரான் இருந்தால் 2.5. அடுத்து 15ல் 1 ஆட் பண்ணால் 16 எலக்ட்ரான். 13ல் 1 மைனஸ் பண்ணால் 12 எலக்ட்ரான் இருந்தால் பாண்ட் ஆர்டர் 2. ஓகே, அதே மாதிரி 13 15 ரெண்டுமே சேமாக இருக்கும். அடுத்தது 1.5 பாண்ட் ஆர்டர் வந்து 11 எலக்ட்ரான் இருந்தால் அது 1.5 பாண்ட் ஆர்டர். அதே மாதிரி 17 எலக்ட்ரான் இருந்தால் பாண்ட் ஆர்டர் 1.5. அடுத்தது 10 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா பாண்ட் ஆர்டர் 1. அதே மாதிரி 18 எலக்ட்ரான் இருந்தாலும் பாண்ட் ஆர்டர் 1. ஓகே, அடுத்தது 9 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா பாண்ட் ஆர்டர் 0.5. அதே மாதிரி 19 எலக்ட்ரான் இருந்தால் பாண்ட் ஆர்டர் 0.5. 8 எலக்ட்ரான் இருந்தால் பாண்ட் ஆர்டர் 0. ஓகே, இப்போ நைட்ரஜன் மாலிகுல் கால்குலேட் பண்ணலாம். நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. 2 நைட்ரஜன் ஆட்டம் இருக்குது ஒரு மாலிகுலில். ஓகே, அப்போ 2 × 7 டோட்டலாக 14 எலக்ட்ரான் இருக்கும் நைட்ரஜன் மாலிகுலில். 14 எலக்ட்ரான் இருந்தால் அதோட பாண்ட் ஆர்டர் 3. ஓகே, அப்போ நைட்ரஜன் மாலிகுலோட பாண்ட் ஆர்டர் 3. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து ஷேப் ஆஃப் அமோனியா மாலிகுல். அமோனியா மாலிகுலோட ஷேப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கலாம். அமோனியா மாலிகுலில் நைட்ரஜன் தான் சென்ட்ரல் ஆட்டம். நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 2,5 வரும். 5 தான் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான். 5 இருந்துச்சுன்னா அப்போ நம்ம 5 எலக்ட்ரானை வரிசையாக அப்படி எழுதலாம். 1 2 3 4 5 எலக்ட்ரான். அதை சுற்றி 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் ஆட்டம், இது செகண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம், இது தேர்டு ஹைட்ரஜன் ஆட்டம். டோட்டலாக 3 பாண்ட் பேர் இருக்குது. ஓகே, அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் 1 லோன் பேராக இருக்கும். அப்போ 3 பாண்ட் பேர் 1 லோன் பேர். அப்போ 3 பாண்ட் பேர் 1 லோன் பேர் சேர்த்தோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் அம்மோனியா மாலிகுலில் 4. ஓகே, 4 இருந்துச்சுன்னா sp3 ஹைப்ரிடைசேஷன். sp3 ஹைப்ரிடைசேஷனாக இருந்தால் அது டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. ஓகே, அப்போ டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி எப்படி எழுதுறோம் அப்படின்னா நைட்ரஜன் சென்டரில் இருக்கும், அதை சுற்றி 3 ஹைட்ரஜன் இருக்கும். ஓகே, அடுத்தது ஒரு லோன் பேர். ஓகே, அப்போ ஒரு லோன் பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்க. அப்போ இதோட ஜாமெட்ரி டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. வித்தவுட் லோன் பேர் பார்த்தோம் அப்படின்னா அது ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ லோன் பேரை மறைச்சிட்டு பார்த்தோம்னா இது ட்ரைகோனல் பிரமிடல் ஷேப். ஓகே, அப்போ ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் வென். ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸில் ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ வந்து மைனஸாக இருக்கும். அப்போ ஃப்ரீ எனர்ஜி மைனஸாக இருந்துச்சுன்னா
டெல்டா ஜி வேல்யூ வந்து லெஸ் தென் 0 இருக்கும். டெல்டா ஜி லெஸ் தென் 0 இருக்கிறது ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் கேட்டலிஸ்ட் அஃபெக்ட். ஃபஸ்ட்டு வாட் இஸ் கேட்டலிஸ்ட்? கேட்டலிஸ்ட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் தட் அல்டர் த ரியாக்ஷன் ரேட். ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் கேட்டலிஸ்ட்டு. ஒன்று இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆர் டிக்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட், டிக்ரீஸ் பண்ணிச்சுன்னா அது நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்டு. அப்போ கேட்டலிஸ்ட் வந்து ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீடை தான் சேஞ்ச் பண்ணும். ஓகே, அப்போ ரேட் ஒன்லி. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் pH ஆஃப் நியூட்ரல் வாட்டர் அட் 25 டிகிரி செல்சியஸ். வாட்டரோட pH வெளி கேட்டிருக்காங்க. நியூட்ரல் வாட்டர் அட் 25 டிகிரி செல்சியஸ். 25 டிகிரி செல்சியஸில் வாட்டரில் H+ அயனோட கான்சன்ட்ரேஷன் 10⁻⁻7. அதே மாதிரி OH- அயனோட கான்சன்ட்ரேஷன் 10⁻⁻7. pH ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா pH ஃபார்முலா pH இஸ் ஈக்குவல் டு -log base 10 H+ கான்சன்ட்ரேஷன். ஓகே, அப்போ ஹைட்ரோனியம் அயன் கான்சன்ட்ரேஷன் எழுதுகிறோம். ஹைட்ரோனியம் அயன் கான்சன்ட்ரேஷன் அட் 25 டிகிரி செல்சியஸில் வாட்டரில் 10⁻⁻7 இருக்கும். ஓகே, அப்போ -log base 10 10⁻⁻7. அப்போ 10⁻⁻7 முன்னாடி கொண்டு வந்தோம்னா அங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, டோட்டலாக 7 ஆயிரும். அப்போ log base 10 ஒரு 10, log 10ஓட வேல்யூ வந்து 1. ஓகே, அப்போ pH வந்து 7 வந்துடும். 7 இருந்தால் அது நியூட்ரல். ஓகே, அப்போ pH என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் இன் அமோனியா மாலிகுல். அமோனியா மாலிகுலில் நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நைட்ரஜன் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நைட்ரஜன் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +1. ஓகே, அப்போ 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ 3 × +1 டோட்டல் நியூட்ரல் மாலிகுல். ஸோ ஈக்குவல் டு 0. x + 3 = 0. ஸோ x = -3. அப்போ நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் -3. ஓகே, அப்போ -3 ஆப்ஷன் 1ல் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அட் ஈக்லிபிரியம் டெல்டா ஜி. டெல்டா ஜி அட் ஈக்லிபிரியத்தில் அதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஈக்லிபிரியமாக இருந்துச்சுன்னா டெல்டா ஜி வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த மோலாரிட்டி சேஞ்சஸ் வித். மோலாரிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். ஓகே, வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். இதுதான் மோலாரிட்டியோட ஃபார்முலா. மோலாரிட்டி சிம்பிள் கேபிட்டல் M. வால்யூம் வந்து எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும்னா டெம்பரேச்சரை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஓகே, அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் ஆஃப் சொல்யூஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ வால்யூம் சேஞ்சஸ் வித் டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சரை பொறுத்து வால்யூம் சேஞ்ச் ஆகிறதுனால மோலாரிட்டியும் சேஞ்ச் ஆகும். ஓகே, அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மோலாரிட்டி குறையும். அப்போ மோலாரிட்டி சேஞ்சஸ் வித் எதுனா டெம்பரேச்சர். ஓகே, ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். எ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஹேஸ். ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக இருந்துச்சுன்னா ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஹை ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூவாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக இருக்கும். அதேமாரி ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து லோவாக இருந்துச்சு, மைனஸாக இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜெண்டாக யூஸ் ஆகும். ஓகே, அப்போ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த யூனிட் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட். ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை சிம்பிளாக எந்த ஆர்டர் கேட்டாலும் அதுக்கு நம்ம ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் ஈஸியாக எழுதலாம். அதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா மோல் பெர் லிட்டர். ஓகே, அடுத்தது 1 - n. என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆர்டர். அடுத்தது பெர் செகண்ட். இதில் ஃபஸ்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர்னா n வேல்யூ ஈக்குவல் டு 1. அப்போ இதுக்கு பதிலாக என்னுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 - 1. ஓகே, 1 - 1 எவ்வளோ வரும்னா 0 வரும். அப்போ மோல் பெர் லிட்டர் அங்கே மேலே 0 வந்துடும். ஓகே, அடுத்து பெர் செகண்ட். எனிதிங் பவர் 0னா வேல்யூ 1 ஆயிரும். அப்போ டோட்டலாக அதோட யூனிட்டு பெர் செகண்ட். ஓகே, அப்போ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக இருந்துச்சுன்னா அதோட யூனிட் பெர் செகண்ட். ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. பீரியாடிக் டேபிளே ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம் யாருன்னா ஃப்ளூரின் ஆட்டம் தான். அதோட எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ வந்து 4. ஓகே, அடுத்தது ஆக்சிஜன் 3.44. அடுத்து நைட்ரஜன் 3. அதே மாதிரி குளோரினுமே அப்ராக்சிமேட்லி வேல்யூ 3. அப்போ ஃப்ளோரின் தான் எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து ரெண்டாவது செகண்ட் மோஸ்ட் ஆக்சிஜன் ஆட்டம். அடுத்து மூணாவது நைட்ரஜன். அடுத்து நைட்ரஜன் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு குளோரின். ஓகே, அடுத்த கொஸ்டின். த ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் கார்பன் இன் மீத்தேன். மீத்தேனோட ஃபார்முலா CH4. அதில் கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கார்பன் அட்டாமிக் நம்பர் 6 இருக்கிறதுனால இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 2,4 அப்படின்னு எலக்ட்ரானிக் கன்வர்சேஷன் எழுதுவோம். ஸோ லாஸ்ட்டு செல்லில் அதோட எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அப்போ கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 4. ஸோ 4 எலக்ட்ரான் நம்ம கிராஸ் சிம்பிளில் வச்சுருக்கோம். ஓகே, அடுத்தது ஹைட்ரஜன் ஆட்டம் 4 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் ஆட்டம், செகண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம், தேர்டு ஹைட்ரஜன் ஆட்டம், ஃபோர்த்து ஹைட்ரஜன் ஆட்டம் எழுதிட்டோம். அப்போ 4மே பாண்ட் பேரை கிரியேட் பண்ணுது. அப்போ 4மே பாண்ட் பேராக இருக்கிறதுனால டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேரும் 4 தான். ஏன்னா லோன் பேர் இல்லை. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 4 இருந்துச்சுன்னா அதோட ஹைப்ரிடைசேஷன் sp3. sp3 இருந்துச்சுன்னா அதோட ஜாமெட்ரி டெட்ராஹெட்ரல். ஓகே, இப்போ ஹைப்ரிடைசேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ sp3 ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
த செயின் ஐசோமெரிசம் இஸ் shown by செயின் ஐசோமெரிசமாக இருக்கணும்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் கிரேட்டர் than 3 இருக்கணும். அப்படி இருந்தால் தான் செயின் ஐசோமெரிசம் பாசிபிள் இருக்கும். இப்போ ஈத்தேனில் 2 கார்பன் தான் இருக்கும். அதே மாதிரி மீத்தேனில் 1 கார்பன் தான் இருக்கும். ப்ரொப்பேனில் 3 கார்பன் தான் இருக்கும். ஸோ இதிலலாம் செயின் ஐசோமெரிசம் பாசிபிள் இல்லை. ஆனால் பியூட்டேனில் 4 கார்பன் இருக்கும். ஸோ இதில் தான் செயின் ஐசோமெரிசம் பாசிபிள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம். பியூட்டேனோட ஃபார்முலா CH3 CH2 CH2 CH3. இது N பியூட்டேன், நார்மல் பியூட்டேன். ஓகே, அடுத்தது நான் 2 மெத்தில் ப்ரொப்பேன் எழுத போகிறேன். 2 மெத்தில் ப்ரொப்பேன்னா CH3 CH CH3, அதே மாதிரி இங்கே CH3. ஓகே, ரெண்டுக்குமே சேம் மாலிகுலர் ஃபார்முலா. ஏன்னா கார்பன் வந்து டோட்டலாக 4 இருக்குது, அதே மாதிரி ஹைட்ரஜன் வந்து 10 இருக்குது. அப்போ கார்பன் 4 ஹைட்ரஜன் 10 தான் சேம் மாலிகுலர் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் எதனால் டிஃப்ரெண்ட்டாக வருதுன்னா கார்பன் ஸ்கெலிட்டன். இங்கே 4 கார்பன் லீனியராக இருக்குது, அதே மாதிரி இங்கே 3 கார்பன் தான் லீனியராக இருக்குது, ஒன்று பிராஞ்சில் இருக்குது. ஓகே, கார்பன் ஸ்கெலிட்டன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இது செயின் ஐசோமெரிசம். அப்போ செயின் ஐசோமெரிசம் வரணும்னா கார்பன் வந்து கிரேட்டர் than 3 இருந்தால் தான் செயின் ஐசோமெரிசம் பாசிபிள். ஓகே, அப்போ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். SN1 ரியாக்ஷன் பேவர் 5. SN1 ரியாக்ஷன் வந்து 2 ஸ்டெப்பில் நடக்கும். ஓகே, அப்போ 2 ஸ்டெப்பில் நடந்துச்சு அப்படின்னா டோட்டலாக அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். அந்த கார்போகேட்டையான் வந்து ஸ்டேபிளாக இருந்தால் தான் செகண்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஓகே, இல்லைனா ஒரே ஸ்டெப்பில் நடந்துடும். அப்போ ஸ்டேபிள் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும்னா அது டெர்ஷரி கார்போகேட்டையான் தான் மோர் ஸ்டேபிள் தென் செகண்டரி, அடுத்து பிரைமரி கார்போகேட்டையான். ஓகே, அப்போ டெர்ஷரி கார்போகேட்டையான் தான் SN1 ரியாக்ஷனை ஃபேவர் பண்ணும். ஓகே, அப்போ பிரைமரி கார்போகேட்டையான் கிடையாது, டெர்ஷரி கார்போகேட்டையான். ஓகே, அப்போ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஃபீனால் இஸ் மோர் அசிட்டிக் டியூ டு. ஒரு காம்பவுண்ட் அசிட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா அந்த காம்பவுண்ட் H+ அயனை ஈஸியாக டொனேட் பண்ணும், அதுதான் மோர் அசிட்டிக். ஃபஸ்ட்டு ஃபீனால் ஏன் மோர் அசிட்டிக்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபீனாலோட ஃபார்முலா C6H5OH. பென்சின் ரிங்கில் ஒரு OH குரூப்பு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ அந்த பென்சினில் இருக்கக்கூடிய இந்த OH குரூப்பு வாட்டர் போடும்போது அதில் இருக்கக்கூடிய H+ அயனை ஈஸியாக வெளியே போயிடும். ஓகே, அப்போ வாட்டர் போடும்போது அது பீனாக்சைடு அயானாக மாறிடும். ஃபீனாக்சைடு அயான் ஃபீனாலை கம்பேர் பண்ணும்போது அது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா ஃபீனாக்சைடு அயானில் ஆக்சிஜன் மேலே இருக்கக்கூடிய மைனஸ் ஈஸியாக ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். அப்போ ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகுறதுனால இது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, அப்போ ஃபீனாலை விட ஃபீனாக்சைடு மோர் ஸ்டேபிளாக இருக்குது. அப்போ ஈஸியாக H+ அயனை கொடுக்கும். அப்போ ஈஸியாக H+ அயனை கொடுத்து ஃபீனாக்சைடாக மாறதுனால இந்த ஃபீனால் வந்து மோர் அசிட்டிக்காக இருக்கும் டியூ டு ரெசனன்ஸ். ஓகே, அப்போ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாசிட்டிவ் டாலரன்ட் டெஸ்ட்டு. டாலரன்ட் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அது ஆல்டிகைடாக இருக்கணும். ஓகே, அப்போ அசிட்டோன், ஃபார்மால்டிகைடு, ஈத்தர், அல்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்மால்டிகைடு தான் டாலரன்ட் ரீஜனுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின், மோஸ்ட் அசிட்டிக். எந்த காம்பவுண்ட் வந்து மோஸ்ட் அசிட்டிக்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அசிட்டிக் ஆசிட் இருக்குது, அதில் மெத்தில் குரூப்பு எலக்ட்ரான் டொனேட்டிவ் குரூப்பு. அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் +I எஃபெக்ட் நடக்கும். அதே மாதிரில 3 குளோரின் ஆட்டம் இருக்குது ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிடில், அப்போ -I எஃபெக்ட் நடக்கும். அடுத்து ஃபார்மிக் ஆசிட், அதில் டொனேட்டிங் குரூப் இல்லை, ரிலீசிங் குரூப் இல்லை. ஓகே, அடுத்து எத்தில் குரூப்பு ஸ்ட்ராங் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பு +I எஃபெக்ட் நடக்கும். ஓகே, அப்போ அசிட்டிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அசிட்டிக் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு -I எஃபெக்ட். -I எஃபெக்ட் எதில் நடக்கும்னா எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருந்தால் தான் நடக்கும். ஓகே, அப்போ ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் தான் மோர் அசிட்டிக்காக இருக்கும். ஓகே, டியூ டு -I எஃபெக்ட் நடக்கிறதுனால. அப்போ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த மோஸ்ட் பேசிக் இன் வாட்டர். வாட்டரில் எது மோஸ்ட் பேசிக்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அமோனியா கொடுத்துருக்காங்க, மெத்தில் அமீன், அடுத்து செகண்டரி தெர்ஷியரி அமீன் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் பேசிக் இன் அக்வஸ் மீடியம். அக்வஸ் மீடியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, வாட்டரில் டிசால்வ் பண்ணால் அது அக்வஸ் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். இதே கேஸ் ஸ்பேஸாக இருந்துச்சு அப்படின்னா அதில் தெர்ஷியரி அமீன் மோர் பேசிக்காக இருக்கும். டியூ டு இண்டக்டிவ் எஃபெக்ட் நடக்கிறதுனால தெர்ஷியரி அமீன் மோர் பேசிக்காக இருக்கும். அடுத்தது செகண்டரி அமீன், அடுத்தது பிரைமரி அமீன், அடுத்தது அமோனியா மாலிகுல். ஓகே, இதான் கேஸ் பேஸ். அதே மாதிரி வாட்டர் டிசோசியேட் பண்ணால் அது அக்வஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அக்வஸ் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா அங்கே அப்படி மாறும், சால்வெண்ட் எஃபெக்ட் நடக்கிறதுனால செகண்டரி அமீன் மோர் பேசிக்காக இருக்கும். அடுத்து பிரைமரி அமீன், அடுத்தது தெர்ஷியரி அமீன், அடுத்தது தான் அமோனியா வரும். ஓகே, இது அக்வஸ் ஸ்பேஸ். இதில் அல்கில் குரூப் 6 குரூப் வந்து மெத்தில் குரூப்பாக இருந்தால் இந்த ஆர்டர். அதே மாதிரி 6 குரூப் வந்து எத்தில் குரூப்பாக இருந்துச்சுன்னா, ப்ரொப்பைல் குரூப்பாக இருந்தால், பியூட்டைல் குரூப்பாக இருந்துச்சுன்னா அப்படி மாறும். அதே மாதிரி தான் செகண்டரி அமீன் தான் மோர் பேசிக்காக இருக்கும், சால்வெண்ட் எஃபெக்ட் அதிகமாக இருக்கிறதுனால. ஓகே, ஆனால் இங்கே தெர்ஷியரி அமீன் மோர் பேசிக்காக இருக்கும் பிரைமரி அமீனை விட. ஏன்னா எத்தில் குரூப் தான் இண்டக்டிவ் எஃபெக்ட் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஓகே, அதனால் தெர்ஷியரி அமீன் முன்னாடி வந்துடும், பிரைமரி அமீனுக்கு முன்னாடி. அடுத்தது அமோனியா மாலிகுல். ஓகே, இங்கே வந்து 6 குரூப்புக்கு பதிலாக மெத்தில் குரூப் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அக்வஸ் ஸ்பேஸ். அக்வஸ் ஸ்பேஸ்னால் செகண்டரி அமீன், பிரைமரி அமீன், தெர்ஷியரி அமீன், இதுதான் ஆர்டர். ஓகே, அப்போ செகண்டரி அமீன் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ஓகே, அப்போ ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ப்ரோட்டீன் யூனிட். ப்ரோட்டீன் யூனிட் என்னென்னு கேட்டிருக்காங்க. ப்ரோட்டீன்னா சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட். அமினோ ஆசிட்லாம் சேர்ந்து அதில் பெப்டைட் பாண்டு ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ பெப்டைட் பாண்டு ஃபார்ம் ஆகிறது அமினோ ஆசிட்டில் தான். அப்போ அமினோ ஆசிட்டோட சீக்வன்ஸ் தான் நம்ம ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
டிஎன்ஏ சுகர், டிஎன்ஏ அப்படின்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவோம். அப்போ டிஆக்சி ரிபோஸ் தான் பெண்டோ சுகராக இருக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட் ஆன்சர். இதே ரைபோஸாக இருந்துச்சுன்னா ஆர்என்ஏ. அடுத்த கொஸ்டின், இந்த குவாடினேஷன் நம்பர் ஆஃப் CO-NH3 6 3+. குவாடினேஷன் நம்பருங்கிறது எத்தனை நம்பர் ஆஃப் டோனார் சைட் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே அம்மோனியா லிகாண்ட் இருக்குது. அம்மோனியா வந்து ஒரு மோனோடென்டேட் லிகாண்டு. ஸோ 6 டோனார் சைட் இருக்குது. 6 அம்மோனியா இருக்கிறதுனால 6 டோனார் சைட்டு. ஸோ குவாடினேஷன் நம்பர் இஸ் 6. ஓகே, இதே பைடென்டேட் லிகாண்டாக இருந்தால் 3 பைடென்டேட் லிகாண்டாக இருந்துச்சுன்னா அதோட டோனார் சைட் 6 இருக்கும். அப்போ அதோட குவாடினேஷன் நம்பர் 6 தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஸோ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, ஃபிக்ஸட் வேலன்சி, நோ கலர், இனட்னஸ். டிரான்சிஷன் எலமெண்ட்டில் பார்ஷியல் ஃபீல்டு டி ஆர்பிட்டால் இருக்கிறதுனால அது வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். ஓகே, அதாவது ஃபிக்ஸட் வேலன்சி இருக்காது, மோர் தென் 1 வேலன்சி இருக்கும். டிரான்சிஷன் காம்பவுண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட் கலர் காம்பவுண்டாக இருக்கும். நோ கலர்னு கொடுத்துருக்காங்க, ஸோ அதுவும் வராது. ஃபிக்ஸட் வேலன்சி வராது. இன்னட்னஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அது மோர் ரியாக்டிவிட்டி, ஸோ அதுவும் வராது. ஓகே, அப்போ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறதுக்கு காரணம் பார்ஷியல் ஃபீல்டு டி ஆர்பிட்டால் இருக்கிறதுனால டிரான்சிஷன் எலமெண்ட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் M1 எடுத்துட்டோம்னா M1ஓட ஆக்சிடேஷன் நம்பராக +2லேருந்து +7 வரைக்கும் வரும். இதே வந்து ஆஸ்மியம் ருத்தீனியம்லாம் எடுத்துட்டோம்னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +8 வரைக்கும் வரும். ஓகே, அப்போ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறதுக்கு காரணம் இந்த பார்ஷியல் ஃபீல்டு டி ஆர்பிட்டால். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹேலஜன். ஹேலஜனில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் யாருன்னா ஃப்ளோரின் தான் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கும். அதோட எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ வந்து 4. ஓகே, அப்போ அடுத்தது குளோரின், அடுத்தது புரோமின், அடுத்தது அயோடின். ஓகே, இதே எலக்ட்ரான் அஃபினிட்டி யார் ஃபஸ்ட்டுன்னு கேட்டோம்னா குளோரின் தான் மோர் எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கும். ஆனால் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யாருன்னா ஃப்ளோரின் தான். ஓகே, அப்போ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அமோனியா ஈஸியே. அமோனியா வந்து லூயிஸ் பேஸ். ஏன் அப்படின்னா அமோனியாவோட ஃபார்முலா NH3. அமோனியாவில் நைட்ரஜன் மேலே ஒரு லோன் பேர் இருக்கும். அப்போ லோன் பேர் இருக்கிறதுனால அந்த லோன் பேர் ஈஸியாக டொனேட் பண்ணும். அப்போ லோன் பேரை டொனேட் பண்ணிச்சுன்னா அது லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ லூயிஸ் பேஸ் ஆப்ஷன் 2ல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட் ஆன்சர். லோன் பேர் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அது ஆசிட். ஓகே, அப்போ அமோனியா லோன் பேரை டொனேட் பண்ணும், அதனால் லூயிஸ் பேஸ். அடுத்த கொஸ்டின், ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் அல்கீன். அல்கீனோட ஜென்ரல் ஃபார்முலா CnH2n+2. இது அல்கீன். அதே மாதிரி அல்கீனுக்கு CnH2n. ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். இதே அல்கைன் கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா CnH2n-2. ஓகே, அப்போ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பென்சீன் ஹைபிரிடைசேஷன் கேட்டிருக்காங்க. பென்சீனோட ஃபார்முலா C6H6. ஃபஸ்ட்டு பென்சீனோட ஸ்ட்ரக்சர் எழுதலாம். சைக்ளோஹெக்சேன் ரிங் எழுதணும். ஓகே, அதில் 3 டபுள் பாண்ட் எழுதணும். ஒரு டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்டு, டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்டு, அப்புறம் டபுள் பாண்டு. இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், 6 ஹைட்ரஜன் ஆட்டம் எழுதியிருக்கோம் சிக்மா பாண்டோட கனெக்ட் பண்ணி. ஓகே, எல்லாமே சிங்கிள் பாண்டுனால சிக்மா பாண்ட் சொல்கிறோம். இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ எல்லாத்துலேயுமே கார்பன் வந்து எத்தனை ஹைபிரிடைசேஷன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது நம்பர் ஆஃப் சிக்மா பாண்டு கால்குலேட் பண்ணால் போதும். நம்பர் ஆஃப் சிக்மா பாண்டு கால்குலேட் பண்ணுறது சிங்கிள் பாண்டு. ஓகே, இப்போ இங்கே சென்டரில் ஒரு கார்பன் இருக்குன்னு எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு சிங்கிள் பாண்டு இருக்குது சிக்மா பாண்டு, இங்கே ஒரு சிங்கிள் பாண்டு சிக்மா பாண்டு, இங்கே ஒரு சிங்கிள் பாண்டு சிக்மா பாண்டு. அப்போ இன்னொரு பாண்டு வந்து பை பாண்டு இருக்குது. டபுள் பாண்டு இருக்கிறனால பை பாண்டு. அப்போ ஒவ்வொரு கார்பன்லையும் 3 சிக்மா பாண்ட் இருக்குது. சிங்கிள் பாண்ட் இருக்கிறனால அதோட ஹைபிரிடைசேஷன் sp2. ஓகே, அப்போ 3 சிக்மா பாண்ட் இருக்கிறனால sp2, 4 இருந்தால் sp3. அப்போ பென்சீனில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கார்பனுக்குமே 3 சிக்மா பாண்ட் இருக்கிறனால அதோட ஹைபிரிடைசேஷன் sp2. ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், லார்ஜஸ்ட் அட்டாமிக் சைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அட்டாமிக் நம்பர் 11 இருக்கக்கூடிய சோடியம். ஓகே, 11. அடுத்தது 12 இருக்கக்கூடிய மெக்னீசியம். அடுத்தது அட்டாமிக் நம்பர் 13 இருக்கக்கூடிய அலுமினியம் கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் நம்பர் 14 இருக்கக்கூடிய சிலிக்கான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே லெஃப்ட் டு ரைட் பீரியட் வைஸாக போகும்போது அட்டாமிக் சைஸ் டிகிரிஸ் ஆகும்னு பார்த்துருக்கோம். ஓகே, லெஃப்ட் டு ரைட் போகும்போது அட்டாமிக் சைஸ் வந்து டிகிரிஸ் ஆகும். டியூ டு நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால. நியூக்ளியர் சார்ஜ் ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆட் ஆகக்கூடிய எலக்ட்ரான் எல்லாமே சேம் சப்செல்லே ஆட் ஆகும். ஓகே, சேம் சப்செல் ஆட் ஆகிறதுனால அங்கே லெஃப்ட் டு ரைட் போகும்போது புரோட்டான் கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ புரோட்டான் கூடும்போது நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகுது. அப்போ நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகும் போது லாஸ்ட் செல் எலக்ட்ரான் வந்து ஈஸியாக புல் பண்ணும். ஓகே, அப்போ சோடியத்தை விட மெக்னீஸ் சைஸ் சின்னதாக இருக்கும், மெக்னீஸை விட அலுமினியம் சின்னதாக இருக்கும், அலுமினியத்தை விட சிலிக்கான் சின்ன சைஸாக இருக்கும். அப்போ யார் பெரிய சைஸ்னு கேட்டிருக்காங்க, சோடியம் தான் லார்ஜர் சைஸு. ஓகே, அப்போ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். இது வரைக்கும் டாப் 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின் நம்ம கெமிஸ்ட்ரி மேக்கர் சேனலில் டெய்லி அப்லோட் பண்ணுவோம். இன்னும் நம்ம கெமிஸ்ட்ரி மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.